மக்களுக்கு வந்து எஸ்லேட்டு இந்த மாதிரி ஏசி இதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வந்து நல்ல குடிநீர், நல்ல காற்றோட்டம், நல்ல வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. உயரக மாடிகளில் பஸ்ஸுகள் சென்று மாடிகளிலிருந்து பஸ்ஸுகள் செல்லக்கூடிய பயணிகள் செல்லக்கூடிய ஒரு புதிய ஒரு பேருந்து நிலையமாக திருச்சியில் அமையப்பட்டு இருக்கிறது. திருவிழா காலங்களிலே, தீபாவளி, பொங்கல் இது மாதிரி காலங்களிலே அந்த மத்திய பேருந்து நிலையம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆங்காங்கே இயங்கிக் கொண்டிருந்தன. மன்னார்புரம் சோனாமினா தேட்டர் அருகிலே இருந்தது. இப்போ ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக மாற்றி பஞ்சப்பூர், சிங்கப்பூராக மாற்றப்பட்டுள்ளது. சென்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியிலே, தமிழ்நாட்டிலே மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்குது. இன்னும் நல்ல மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்போது இது நல்ல மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து பயன்பெறுவாங்க. இதில் தமிழகத்திலேயே இவ்வளவு பெரிய பஸ் நிறுத்தமிடம் நான் பார்த்தது இல்லை. எங்கே கோயம்புத்தூர், திருநெல்வேலி இங்கெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய முழுமையாக குளிர்சாதன வசதி கொண்ட முதல் பேருந்து நிலையம் திருச்சியில் மே 9 அன்று தமிழ்நாடு முதல்வரால் திறக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய முக்கிய முகமாக முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திருச்சியின் பஞ்சப்பூரில் மே 9ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட உள்ளது. இது தமிழ்நாட்டில் இதுவரை அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பேருந்து நிலையம் மட்டுமல்ல, முழுமையாக குளிர்சாதன வசதி கொண்ட முதலாவது பேருந்து நிலையம் என்ற பெருமையை கொண்டுள்ளது. திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 40 ஏக்கரில் 246 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் தினமும் 3200க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கையாளும் திறனை கொண்டது. 2 நிலை அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள இதில் மொபசில் பேருந்துகள் தரைமட்டத்தில் இயக்கப்படுவதால் நகர பேருந்துகள் முதல் தளத்தில் இயக்கப்படும் வகையில் சீரான போக்குவரத்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 401 பேருந்து நிறுத்தமிடங்கள் உள்ள இந்த மையத்தில் நீண்ட தூரம், குறுகிய தூரம் மற்றும் நகர பேருந்துகளுக்கே தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் வசதிக்காக பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த பேருந்து முனையம் ஏறவும் இறங்கவும் லிப்டுகள், பெண்களுக்கு 81, ஆண்களுக்கு 52 கழிப்பறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்காக 4 மற்றும் திருநங்கை பிரிவுக்காக 2 தனி கழிப்பறைகள் உள்ளன. 173 சிறுநீர் கழிவறைகள் மற்றும் 21 குளியல் அறைகள், வர்த்தக கடைகள், காத்திருப்பு மண்டபங்கள் மற்றும் ஆட்டோ நிறுத்தங்கள் இவை அனைத்தும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இது தமிழ்நாட்டில் முதல் முறையாக உள்ள கடைகள் மற்றும் உணவக பகுதிகளில் குளிர்சாதன வசதியின் அறிமுகமான கட்டமைப்பு கொண்ட பேருந்து நிலையம். இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கும் நகர மையத்திற்கும் இடையிலான தொடர்பை மேம்படுத்தும் வகையில் 9.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இணைப்பு சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டத்திற்கு ரூபாய் 81.7 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்த திட்ட மதிப்பு 367 கோடியாகும். இதில் மேம்பாலம், பாதசாரிகள் நடைபாதை, மழைநீர் வடிகால் போன்ற அம்சங்களும் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் 1972ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த பழைய மத்திய பேருந்து நிலையம் தற்போது வணிக வளாகமாக மாற்றப்பட உள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. வர்த்தக வளாகங்கள், அலுவலகங்கள் மற்றும் பொது பொழுதுபோக்குக்கு மையங்கள் என்பவற்றுடன் கூடிய வடிவமைப்புக்கான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அதன் பரப்பளவு, நவீன தொழில்நுட்பம் மற்றும் பயணிகளுக்கேற்ப வழங்கப்பட்ட வசதிகள் மூலம் இந்திய அளவில் புதிய மாறுதலான போக்குவரத்து வசதிகளை உருவாக்கிய முன்னோடி மாநிலமாக, அதாவது முன்னோடி மாநகரமாக திருச்சி விளங்கும் என்பதில் ஐயமில்லை. நல்லா பிரம்மாண்டமாக வந்து திருச்சியில் உள்ள அந்த பஞ்சப்பூர் ரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா சென்னைக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா திருச்சியிலே, தமிழ்நாட்டிலே மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்குது. இன்னும் நல்ல மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்போது இது நல்ல மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து பயன்பெறுவாங்க. இதில் நல்லா தான் இருக்குது. நல்லா அதுக்கு உண்டான மக்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து நல்லா சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா கடை கண்ணியெல்லாம் வந்துச்சுனாக்கா
நிறையா இன்னும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுல இன்னும் இந்த ஏரியாவை சுற்றி நல்லா மக்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகம் பண்ணும். இந்த ஏரியாவில் வந்து முன்னாடி ரொம்ப இதாக இருந்ததுலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இங்கே வந்து டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, படிக்கட்டு இந்த இதெல்லாம் வந்து எஸ்லேட்டு இந்த மாதிரி ஏசி இதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வந்து நல்ல குடிநீர், நல்ல காற்றோட்டம், நல்ல வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. இங்கே பக்கத்தில் உள்ள தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து இன்னும் இதாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இன்னும் சீக்கிரம் பயன்பாட்டுக்கு வரணும்னு வந்து மக்களாகிய எங்களுடைய கோரிக்கை வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். ரொம்ப நம்ம திருச்சி பஞ்சப்பூரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை வந்து இன்றைக்கி தமிழக அரசு, திமுக அரசு இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தினால் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்து அது மூலியமாக அங்கங்கே அவருடைய கிராமங்களுக்கு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு செயல்பாடை செய்திருப்பது வரவேற்கத்தக்கது. இந்த பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் கடந்த காலங்களில் மிகவும் ஒரு கழிவுநீர் தொட்டிகளாக சாக்கடை கழிவுநீர்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுநீர்களும் இந்த பகுதியில் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்தை சுத்தம் செய்து சுமார் 200 ஏக்கர் சுத்த அளவிலே சுத்தங்கள் செய்யப்பட்டு இந்த புதிய பேருந்து நிலையம் அமையப்பட்டிருக்கிறது, பாராட்டுக்குரியது. அதுபோன்று எக்ஸலேட் மூலியமாக படிகள் கட்டப்பட்டிருக்கின்றது. உயரக மாடிகளில் பஸ்ஸுகள் சென்று மாடிகளிலிருந்து பஸ்ஸுகள் செல்லக்கூடிய பயணிகள் செல்லக்கூடிய ஒரு புதிய ஒரு பேருந்து நிலையமாக திருச்சியில் அமையப்பட்டு இருக்கிறது. அதுபோன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தினால் புதுக்கோட்டை சாலையும், மதுரை சாலையும், சென்னை சாலையும், கரூர் சாலையும், பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய இணைப்புச் சாலையாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பேருந்து நிலையம் கடந்த 9ஆம் தேதி திறக்கப்பட்டது. அது மகிழ்ச்சி அளித்தாலும் அந்த பேருந்து நிலையம் மீண்டும் பஸ்கள் இயக்கப்படாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது. மீண்டும் உடனடியாக இந்த வேலைகளெல்லாம் சரி செய்து, குடிநீரெல்லாம் சரி செய்து நீங்கள் உடனடியாக இந்த பேருந்து நிலையத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்து திருச்சி மாவட்டத்திலே ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக இருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்திலே ஏற்கனவே மத்திய பேருந்து நிலையம் ஜங்ஷன் அருகிலே, ரயில்வே ஜங்ஷன் அருகிலே இருந்தது. இது இப்போது அது திருவிழா காலங்களிலே, தீபாவளி, பொங்கல் இது மாதிரி காலங்களிலே அந்த மத்திய பேருந்து நிலையம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆங்காங்கே இயங்கி கொண்டிருந்தன. மன்னார்புரம் சோனாமினா தேட்டர் அருகிலே இருந்தது. இப்போ ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக மாற்றி பஞ்சப்பூர் சிங்கப்பூராக மாற்றப்பட்டுள்ளது. அதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை பொதுமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும். கூடிய சீக்கிரம், ஏன்னா 9ஆம் தேதி திறக்கப்பட்டு காலதாமதம் ஆகாமல் இந்த பேருந்து நிலையம் சீக்கிரமாக இயங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இங்கிருந்து மதுரை மார்க்கமாகவோ, இங்கிருந்து மையப்பகுதியாக அமைந்திருப்பதால், திருச்சி மாவட்டம் மையப்பகுதியாக அமைந்திருப்பதால் புதுக்கோட்டை, திண்டுக்கல், சென்னை, மதுரை போன்ற 4 பெரிய நகரங்களுக்கு போகக்கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக இருப்பதால் மக்களுக்கு போக்குவரத்து சிரமம் இல்லாமல் இருக்கும். தற்போது இப்போ உள்ள சூழ்நிலையிலே சிரமங்கள் சில ஏற்பட்டாலும் நாளடைவிலே அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலேயே இவ்வளோ பெரிய பஸ் நிறுத்தமிடம் நான் பார்த்தது இல்லை. எங்கே கோயம்புத்தூர், திருநெல்வேலி இங்கெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கேன். பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு தயாரித்து செய்த தமிழ்நாட்டு அரசுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மிக விரைவில் இது போக்குவரத்து செயல்பாட்டுக்கு வர வேண்டும். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.